இறுக ஆரம்பிக்கும். இந்த மசில் தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கால்களுக்கான எல்லா ஃப்ளெக்சிபிலிட்டிக்கான ரீசன். அப்போ கால்களை நீங்கள் மடக்கிறது, நீட்டுறது, காலை திருப்புறது, சமணம் போட்டு உட்கார்றது, ரன்னிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற போஸ்டர், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக எஃபெக்ட் ஆகிறதுக்கு இதுதான் முக்கியமான ரீசன். அப்போ இந்த மசில் ஸ்டொமக்கோட கண்டிப்பாக போய் கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ யாரெல்லாம் அந்த ஸ்டொமக்கில் டெபாசிட்ஸ் அதிகபட்சமான ஹெவி ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த காஃப் மசில்ஸ் பில்ட் ஆகிட்டே போகும் பொழுது இந்த சார்டோரியஸ் அப்படின்ற தை மசில் கம்ப்ளீட்டாக அஃபெக்ட் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கியாட்டியா நர்வோடைய டேமேஜ், அங்கே ஏற்படக்கூடிய அந்த எலும்புகளுக்குள்ள அது இந்த நரம்பு புகுந்து வரும்போது அங்கே தேய்மானம் ஸ்பாண்டிலோசிஸ் இருக்கும் பொழுதும் இல்லைனா அங்கே இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் டிஸ்க் பல்ஜ் காரணமாக இந்த நரம்புகளுக்கு போதுமான இந்த நரம்புகளுக்குள்ள மைலின் அப்படின்ற அந்த ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டே வரும். ஸோ இது எல்லாம் தான் ஓவராலாக இந்த ஸ்கியாட்டிக்கா பெயினுக்கான கம்ப்ளீட்டான ரீசன்.